சிஎம் விஜயோட முதல் திட்டம் இன்னைக்கு அரங்கேறுது. 30 டேஸ்ல இதை கொடுத்தது மிகப்பெரிய சாதனை தான். இந்த சிங்கப்பெண் திட்டம், சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. இதுல பெண்களுக்கு நிறைய ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்குங்கிறது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங். சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு பேருக்கே வந்து ஒரு பெரிய ஒரு லீடர்ஷிப் உருவாகும். அது இல்லாம அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். சென்னையில ராஜரத்னம் ஸ்டேடியம்ல ஒரு 5 மணிக்கு வச்சிருக்கிறார். ஸோ இன்னைக்கு வரும்போது ஷார்ப்பாக 5 மணிக்கு வந்துட்டாருன்னா ஒரு 10 மார்க் கொடுத்துடணும். ஒரு லீடர் ஹேஸ் டு பி பங்க்சுவல் இன் இஸ் டைம். அப்போ தான் நிறைய பேர் வெயிட் பண்ணாமல் போகணும். அதை தான் அவன் மெயினாக அவர் பார்க்கணும். ரெண்டாவது இதில் என்ன அம்சங்கள் பார்ப்போமா? 6 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், மானிட்டரிங் அண்ட் பேட்ரலிங் த பப்ளிக் ஏரியாஸ். எங்கெங்கெல்லாம் பெண்கள் இருக்கிறாங்களோ அதை வந்து மானிட்டர் பண்ணுறது அப்படின்னு இருக்கிறாரு. அது இப்போ ஓரளவு நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த நிர்பயான்னு ஒரு பிங்க் கலர் வண்டி ஒன்று வாங்க அப்போ பார்ப்பீங்க. அதெல்லாம் வந்து வேற எதுக்காக ஜென்ரலாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெண்களுக்காக இல்லாமல் பொதுமக்களுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் பெண்களுக்குள்ள பாதுகாப்பு, ஸோ மானிட்டரிங் அண்ட் பேட்ரலிங். அப்போ வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க கண்காணிப்பாக இருக்கிறாங்க. சில இடத்துல நைட்டில் கண்காணிப்பாக இருக்கணும், சில இடத்துல பகலில் இருக்கணும், சில இடத்துல ஸ்கூல் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் வரதுக்குள்ள இடத்துல இருக்கணும். இந்த மாதிரி உள்ள திங்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்திருக்காங்க. அப்போ செகண்ட் ஸ்டெப்பாக என்ன எடுத்திருக்காங்க? ஐடென்டிஃபைங் வல்னரபிள் பிளேசஸ் அண்ட் டேக்கிங் ரெமிடியல் மெஷர்ஸ். இதுதான் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக மேப் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆகுது, இல்லை இதெல்லாம் வந்து முன்னாடி போட 10 ஆண்டுகளில் கம்ப்ளைண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து, ஸோ இதுங்களை மேப் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க. சில இடத்துல வந்து ரெட் ஏரியா போடுவாங்க, சில இடத்துல ஆம்பர் ஏரியா, சிசிடிவி போடுவாங்க, இல்லைன்னா அதுக்காக உள்ள சிஐடிஸ் போடுவாங்க, அதுக்காக உள்ள அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலாக உள்ள கவனம் செலுத்துறது தான் அந்த மாதிரி உள்ள மேப்பிங் சொல்றது. மூணாவது, இன்சூரிங் போலீஸ் விசிபிலிட்டி அண்ட் பில்டிங் கான்ஃபிடன்ஸ். போலீஸ் வந்து நம்மளோட நண்பன் தோழன் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது வந்து உண்மையாகவே மக்கள் இடத்துல போய் பெருசாக செய்யல. சில இடத்துல வந்து அவங்களுக்குள்ள ஒரு கபடி வைக்கிறாங்க. ஸோ போலீஸ்னாவே நம்ம வந்து திருடங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணுறோம். ஸோ தவறு வராமல் தடுக்கிறதுக்குள்ள ஸ்டெப்ஸ் எடுக்கிறது தான் அந்த மாதிரி உள்ள முயற்சி எடுக்கிறாங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு சாத்தியமாகும் தெரியல. இது வந்து மெயினாக பெண் போலீஸ்களுக்கும் மற்ற போலீஸ்காரர்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். வந்து எல்லாரையும் வந்து நீங்கள் குற்றவாளியாக பார்க்காதீங்க, எல்லாரையும் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்குள்ள வேலையை பாருங்க. நீ ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போடுற, நீ ஏன் இப்படி வர, அதெல்லாம் கேட்காம அவங்க பாட்டுக்கு சுதந்திரமா இருக்கட்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு அர்த்தம். வந்து அடுத்து 4வது பாயிண்டா என்ன செய்ய போறாங்கன்னா, ப்ரிவென்டிங் ஹராஸ்மெண்ட் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன். நிறைய இடத்துல தாய்மார்களை இன்னும் குழந்தைகளை வந்து திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. 16 வயசு 17 வயசு பிள்ளைகளை வந்து ஒரு மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க, தலையில கொட்டுற மாதிரி பேசுறாங்க. போலீஸ்காரர் டே அங்க என்னடா இருக்க அப்படி இப்படிங்கலாம் இது பண்றது. அந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட், எல்லாத்தையும் ஒரு வெளிப்படையா பேசுறது, அன்பா பேசுறது, இல்லை சொல்லி கொடுக்கறது, இதுதான் முக்கியமே தவிர அந்த ஹராஸ்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு 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 பெண்களை வந்து அடிமையா வச்சுக்கிறதுக்குள்ள ஒரு இது. குழந்தைகளை அடிமையா வச்சுக்கிறது, நான் சொன்னா செய்யணும். சில வாதியார்கள்லாம் பார்க்கலாம், குழந்தைய அடிச்சாதான் அதுக்கு திருந்தும் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் வந்து பழைய காலத்து இது. இப்போ எல்லாம் வீட்டில் வந்து ஒரு குழந்தை 2 குழந்தை தான் வச்சுருக்கோம். அதுங்களை சின்ன வயசுல பாசமாக தான் வளர்த்துருக்கோம். ஸோ அதனால் ஹராஸ்மெண்ட், அந்த அவங்கள வந்து வன்முறையில், வார்த்தைகளால் வன்முறையில் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு மரியதாஸ் வந்து ஒரு அரெஸ்ட் ஆயிருக்காரு. அது வந்து உண்மையாகவே வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் தான். ஒரு பெண் அமைச்சர் அவங்க எந்த ஆடை போட்டிருந்தா என்ன, அதை வந்து அவர் ஏஐல போட்டு ஏதோ இது பண்ணி அவர் மேலே விமர்சனம் பண்ணிக்காரு. அன்னன்னைக்கு ஏதோ வீடியோ போடணுங்கிறதுக்காக ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஹராஸ்மெண்ட். அது வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஹராஸ்மெண்ட். இது நிறைய பேருக்கு புரியாது. இது வந்து அவரோட உரிமையை ஏதாவது சொல்கிற தட்டி கேட்குறாரு அப்படின்னு. ஒரு பெண்ணாக இருக்கிறனால தான் அவங்களால வந்து அதை ஜீரணிக்க முடியாது. ஸோ பெண்களுக்காக ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நம்ம சொல்லலை, அனைவருக்குமே ஒரு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு ஹராஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு திராவிட கலாச்சாரத்தோட அரசியல். அது இப்போ இருக்கிற அரசியல் கிடையாது. நீங்கள் எதை எடுத்தாலும் குற்றமாக அதை சொல்லலாம். அது சொல்கிற விதம் இருக்குது, அதை அமைதியாக சொல்லணும். அதுக்குள்ளே மாற்று கருத்து என்ன இருக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கணும். ஸோ சீமான் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அவரும் வந்து ஒரு விதமான வன்மை தான் அது. ஒரு மினிஸ்டரோட பேர் தெரியல, அது இல்லை, அமைச்சர் இது எம்எல்ஏவோட பேர் தெரியல, அது இதுன்னு இப்போ தான் அவங்க ஆட்சிக்கே வந்திருக்கிறாங்க. அது ஒரு விதமான ஒரு விருத்தியில பேசுறது. இதுதான் தமிழ் கலாச்சாரமா சீமான் போன்ற ஆட்களே மாத்திருக்காங்க. இது தமிழ் கலாச்சாரமே கிடையாது. தமிழ் கலாச்சாரம் வந்து நம்ம போனோம் பண்டைய காலத்துலலாம் எப்படி படிச்சிருக்கோம், எப்படி பார்த்துருக்கோம், அந்த தான் உண்மையான தமிழ் கலாச்சாரம். இவங்க அரசியல்னாவே யாரையாவது மட்டம் தட்டணும், யாரையாவது குறை சொல்லணும், யாரையாவது தவறான இதில் சிந்தனையில் போய் பேசணும், அதை அப்படியே
அவங்க சொன்னது சின்னதாக இருக்கா, அது அப்படியே இந்த பக்கமும் பேசுறது, அந்த பக்கமும் பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் அது சமுதாயத்தில் கொஞ்சம் நிறைய இருக்குது. அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் தான் அது சொல்லியிருக்கிறாங்க. யுனைட்டிங் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஸோ சமுதாயத்தை பாதுகாப்பாக வச்சுருக்கவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ சில கிராமங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் மோஸ்ட்லி கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பாதிரியாருக்குள்ள ஒரு பங்கு கொஞ்சம் இருக்குது. சில கிராமத்தில் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் தாழ்த்தப்பட்டவர்கள் இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கு வந்து இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் உள்ள அம்பேத்கர் இயக்கமாக இருக்கும், அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை அவங்கள எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது. சில இடத்துல வந்து பள்ளி படித்தவர்கள் நிறைய இருப்பாங்க. சென்னையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நிறைய தொழில் செய்கிறவங்க இருப்பாங்க. அந்த தொழில் செய்கிறவங்களே அதில் வந்து நம்ம சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது. கடன் நிறைய இருக்குது, கடன் நிறைய இருக்குது, சேர்த்துக்கணும். ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு கம்யூனிட்டியாக இருந்தால் தான் நம்ம வந்து அதை பாதுகாப்பாக பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு 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 நல்ல ஒரு ஒரு எண்ணம் அது. சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் ஃபுல்லாகவே வேலை செய்வாங்க. ஒரு 300 400 பேர் ஒரே இடத்துல வேலை செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு பாதுகாப்பாக வந்து பெண்கள் அங்களுக்குள்ள இருக்க தலைவர்கள் உருவாக்கணும். நம்ம இதில் சுய உதவி குழு பெண்கள் அதே ஒரு சிந்தனையில் தான் அது உருவாச்சு. அது மாதிரி அவங்களே வந்து உள்ளே சேர்த்துக்கணும். ஸோ மெயினாக சுய உதவி குழு பெண்கள், அந்த ஆசிரியர்கள் எல்லாரையும் வந்து சேர்த்து அவங்களுக்குள்ள ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்களையும் சேர்த்து நம்ம பார்த்தா தான் சமுதாயத்தில் இந்த மாதிரி உள்ள தீங்குகள் நடக்காது அப்படிங்கிறது தான் அதோட உள்நோக்கம். மக்களாகவே இது வந்து நம்ம செய்யணும். அதான் பீப்புள் ட்ரிவன் மூமெண்ட் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் ஃப்ரெண்ட்லி சொசைட்டி. ஸோ பெண்களையும் குழந்தைகளையும் நம்ம எல்லாரும் அன்பாக பாசமாக பார்த்துக்கிற மாதிரி உள்ள தொலைநோக்கு சிந்தனை உள்ள இந்த சமுதாயம். ஸோ அவங்கள ஒரு மாதிரி இன்டைரக்டாக மேம்படுத்துறது. அதே சமயத்தில் வந்து சில வைராக்கியமான ஆண்கள் பெண்களை நான் இப்படி தான் அடக்கி வைப்பேன். சில முஸ்லீம் சமுதாயத்திலும் பார்க்கலாம், பெண்கள் நாங்கள் இப்படி தான் இருக்கணும். சில கிறிஸ்துவ சமுதாயத்திலையும் பார்க்கலாம், அது மாதிரி இருக்குது. அது மாதிரி ஹிந்து சமுதாயத்திலையும் இருக்குது. நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி போட்டால் தான் மற்றவங்களாம் மதிப்பாங்க, அப்படி இப்படின்னு அவங்களோட ஒரு பழைய காலத்து சிந்தனைகள், படிக்காத காலத்தில் இருந்த சிந்தனைகள், இன்னும் சமுதாயம் அதுக்காக மாறலைங்கிறதுக்காக அவங்க இதில் வந்து மாறக்கூடாதுங்கிறது மாதிரி உள்ள சிந்தனையில் இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை தான் இருக்கும். ஸோ இந்த 6 அம்சமும் அழகாக இது பண்ணியிருக்காரு. இது பக்காவாக ஒரு வெப்சைட் உருவாக்கிட்டு அதில் எப்பப்போ அங்கெல்லாம் நடக்கிற தவறுகளை வந்து கான்ஃபிடென்ஷியலாக பதிவு பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அமெரிக்காவில் இது வந்து இந்த மீ டூ மூமெண்ட்ஸ்க்கு முன்னாடி சில பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகளை வந்து தவறாக பயன்படுத்திட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க சமுதாயத்தில். ஸோ அவங்க எந்தெந்த ஏரியாவில் இருக்கோ அதை மார்க் பண்ணுற மாதிரி அது கொண்டு வந்தாங்க. அது வந்து மறைமுகமாக அது வந்து அவங்கள இது பண்ணிட்டா அங்கே இருக்கிற தாய்மார்கள் வந்து நல்லா தெரிஞ்சுப்பாங்க. ரொம்ப சாதாரணமாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து பேஸ்கெட் பால் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு வருவாங்க. அது வந்து ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் அப்பப்போ அவங்கக்கிட்ட ஒரு தவறான பழக்கம் வந்து சில பெண் குழந்தைகள்கிட்ட தவறாக பழகுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு தொடங்கியிருக்கிறார். ஸோ சிங்கப்பெண் திட்டம் மிகவும் வரவேற்பது. நம்மளோட சிஎம் விஜய் அதை எப்படி பண்ணுறாருன்னு பொறுத்திருந்தால் பார்க்கணும். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரடி தமிழகம்.